எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த சிடியில் நம்ம ஜெண்டர், பாலின் பெயர் சொல், ஜெண்டர், மேஸ்குலின் ஜெண்டர் ஆண் பால், ஃபெமினின் ஜெண்டர் பெண் பால். அப்போது இந்த ஜெண்டரை பற்றி இந்த சிடியில் பார்க்குறோம். ஜெண்டர், GENDER, ஜெண்டர் ஞாபகம் இருக்குமா? அதாவது டீச்சிங் சொல்லக்கூடியது ரொம்ப ருசிகரமாக இருக்கணும். அப்போ சும்மா ரொம்ப பிஸ்னஸ் லைக் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இங்கிலீஷ் சொல்லி தந்தால் மக்கள் படிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய பேச்சாளர், அவரை ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகளுக்காக அவங்களுக்காக பேசுகிறதுக்கு நல்லா உற்சாகப்படுத்துவதற்கு இவரை கூப்பிட்டு போயிருக்காங்க. பேச்சாளர் இவர் போய் பேசியிருக்கார், 1 மணி நேரம் பேசியிருக்கார். பேசி ரொம்ப கவனமாக எல்லாம் கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு பேச்சாளர் வந்துட்டார். ஒரு 2 வாரம் கழித்து அந்த ஜெயிலர் இவரை கூப்பிட்டு போனார் இல்லையா பேசுகிறதுக்கு, அவர் மீன் கடைக்கு வந்திருந்தார் போல, அங்கே சந்தைக்கு. அப்போது நான் பேசுனது எப்படி இருந்தது சார்? நீங்கள் பேசின பிறகு ரொம்ப டிசிப்ளின், நீங்கள் பேசுகிற வரைக்கும் எல்லாம் கைதிகள் வாலாட்டுவாங்க. நீங்கள் பேசி போன பிறகு ரொம்ப டிசிப்ளின், ரொம்ப எல்லாம் திருந்துட்டாங்க. என்ன எப்படின்னு சொல்கிறீங்கன்னா, யாராவது ஏதாவது வாலாட்டுனா அவரை கூப்பிட்டுருவேன் பேசுகிறதுக்கு. ஐயோ இல்லை சார், நாங்கள் ஒழுங்காக நடந்துக்கிறோம், அவரை தயவு செய்து அவரை கூப்பிட்றாதீங்கன்னு. அன்னிலேருந்து உங்கள் பேர் சொல்லியே நாங்கள் நடத்திட்டுருக்கோம், ரொம்ப டிசிப்ளின் வந்துட்டு சார். அப்போ இப்படியும் பேச்சாளர்கள் இருக்காங்க. சரிதானா? இதே மாதிரி இனி ஒரு இடத்துல ஒரு காட்டில் ஒருத்தர் போயிருக்கார். போனோடனே ஒரு சிங்கம் பிடிச்சிட்டு, நான் உன்னை திங்க போகிறேன். அவர் சொன்னார், நம்ம ஊரில் நான் ஒருத்தர் தான் பேச்சாளர், நான் பேசுனா எல்லாம் அப்படியே மயங்கிடுவாங்க. 1/2 மணி நேரம் பேசினேன்னா மயங்கிடுவாங்க எல்லாம். அப்போது நான் இல்லைன்னா, நீ என்னை தின்னுட்டேன்னா அப்போ ஊரில் பேச்சாளரே இல்லாமல் போயிடுவாங்க. அப்படியா, நான் 15 நிமிஷம் தாரேன், நீ பேசு, நான் மயங்கிட்டேன்னா நீ ஓடிடு. சரிதானா? நீ அப்படி பேச்சாளராக பார்ப்போம் அப்படின்னு. சரின்னு பேச தொடங்கினார். 5 நிமிஷம் ஆச்சு, சிங்கம் மயங்கிட்டு அவர் ஓடிட்டார். பக்கத்தில் புதரில் ஒரு சிங்கம் உங்களுடைய பேச்செல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், அவர் பேசுனது அப்படி ஒன்றும் ருசிகரமாக இல்லையே, நீ எப்படி மயங்கிட்டேன்னா? சும்மா இருப்பா, படும் போர், 5 நிமிஷம் கேட்டு என்னால் இருக்க முடியல, நான் மயங்கின மாதிரி ஆக்டிங் பண்ணேன், இப்படி 1/2 மணி நேரம் பேசி என்னை கொண்டிருப்பான், அதனால தான் ஆளை விடுன்னு நான் விட்டுட்டேன்னு. இப்போ இப்படி பேச்சாளர்களும் இருக்காங்க. அதே மாதிரி டீச்சிங்லேயும் அப்படி தான். டீச்சிங் கேட்டுகிட்டே இருந்தால் எரிச்சலாக இருக்கும், எப்போ முடியும் அப்படின்னு. அப்படி இல்லாமல் சின்ன சின்ன இடையில துணுக்குகள் இருந்தால் எல்லாருக்கும் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும்னு மக்கள் சொல்லுவாங்க. நம்ம ஆசிரியரும் சொல்லுவார். அப்படி நம்ம டீச்சிங் எப்படி இருக்குது தெரியல, அந்த பேச்சாளர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஜெண்டர், பால். அப்போது இதில் 2 வகை இருக்குது, நான் இங்கே எழுதுகிறேன். மேஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினின் ஜெண்டர். பாருங்கள், MASCULINE, மேஸ்குலின் ஜெண்டர், GENDER, ஜெண்டர். ஃபெமினின் ஜெண்டர், FEMININE, ஃபெமினின் ஜெண்டர், GENDER. ஒரு இடம் மட்டும் எழுதுகிறேன், மீதி அதுக்கப்புறம் வேண்டாம். அப்போ பாருங்கள், மேஸ்குலின் ஜெண்டர் உச்சரிப்பை கவனிங்க. நீங்கள் நம்ம படிக்கும்போது மேஸ்குலைன் ஜெண்டர், ஆண் பால் அப்படி சொல்லி தந்திருக்காங்க, அப்படி தான் படிச்சிருக்கோம். எப்படி சொல்லி தந்தாங்க தெரியல, நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டோமா என்னன்னு தெரியல. அது மேஸ்குலைன் சொல்லக்கூடாது, மேஸ்குலின் ஜெண்டர். அதே மாதிரி இது ஃபெமினின் ஜெண்டர், மேஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினின் ஜெண்டர். அதே மாதிரி குடலுக்கு இன்டெஸ்டைன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு உச்சரிப்போம் இன்டெஸ்டின். எப்படி உச்சரிக்கணும்? INTESTINE, இன்டெஸ்டின். நம்ம இன்டெஸ்டைன் ஒருவேளை நீளமாக இருக்கான இன்டெஸ்டைன் சொல்கிறோமா என்னன்னு தெரியல, அதுக்கு உச்சரிப்போம்
intestine. Masculine gender, feminine gender. Masculine gender ஆண் பால், feminine gender பெண் பால். அப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 5-6 கொடுத்துருக்கோங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போது நான் ரெண்டுமே சும்மா இதே போட்டிருக்கேன் ஹெட்டிங், இங்கே எழுதிட்டே வரேன். பாய் உங்களுக்கு தெரியும், பாய் தமிழில் நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கிடுங்க. பாய் உச்சரிப்பு கவனிங்க. பாய். சிறுவன், சிறுமி, கேர்ள், GIRL, கேர்ள். பாய், GIRL. இதுக்கு ஏன் சார் கேபிட்டலில் போட்டிருக்கீங்க? ஸ்மால் லெட்டர்லேயே எழுதிடலாமே. GIRL, கேர்ள். சிறுமி, GIRL, கேர்ள். ரைட். ரெண்டாவது லேட், LAD, லேட். இதுவும் சிறுவன். லேஸ், LASS, சிறுமி. இப்படியும் சொல்லுவாங்க, செல்லமாக கூப்பிடுது லேட், லேஸ். திருமணம் ஆகாதவர் 3. பேச்சுலர், BACHELOR, பேச்சுலர், BACHELOR, பேச்சுலர். இதுக்கு ஃபெமினின் ஜெண்டர் வந்து பொதுவாகவே ஸ்பின்ஸ்டர்னு சொல்லி இல்லை, இதுக்கு எப்படியோ என்ன கொடுப்பாங்க, ஸ்பின்ஸ்டர்னு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ஸ்பின்ஸ்டர் கிடையாது. ஸ்பின்ஸ்டர் இஸ் அ உமன் who crosses the age of marriage. அப்படி வந்தது, எல்லாம் புக்கில் கொடுப்பாங்க. ஜென்ரலி இதுக்கு மெய்ட், MAID, மெய்ட் அல்லது மெய்டன், மெய்ட் அல்லது மெய்டன், மெய்டு. பேச்சுலர், மெய்ட். ஸ்பின்ஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பின்ஸ்டர் ஆக்சுவலி a woman one who crosses the age of marriage, but generally ஸ்பின்ஸ்டர் சொல்லப்படுகிறது. பேச்சுலர், மெய்ட், கல்யாணம் ஆகாத ஆண், கல்யாணம் ஆகாத பெண். ரைட். கேண்டர், ஆண் வாத்து, கேண்டர். இது சும்மா ஒரு 5-6 கொடுத்துருக்கோம். GANDER, கேண்டர். கேண்டர், ஆண் வாத்து. பெண் வாத்து கூஸ், GOOSE, கூஸ். அதுக்கு ப்ளூரல் நம்ம கீஸ்னு படிச்சிருக்கோம். கேண்டர், கூஸ். நம்பர் 5. ஆத்தர், ஆத்தர், AUTHOR, ஆத்தர். உச்சரிப்பு எப்படி? ஆத்தர். நம்ம ஆத்தர் சொல்லுவோம். இது ஓ, இதுக்கு ஃபனட்டிக் சிம்பிள்ஸ்லேயே நம்ம ஓ ஓ என்று உச்சரிப்போம். ஆத்தர், ஆத்தர். ஆத்தரஸ், AUTHORESS, ஆத்தரஸ். authoress, AUTHORESS, author, authoress, எழுத்தாளர், பெண் எழுத்தாளர். சரிதானா? authoress. மேனேஜர், மேனேஜரஸ், மேலாளர், பெண் மேலாளர். 6. மேனேஜர், MANAGER, மேனேஜர். லேடி மேனேஜர் இருந்தாலும் நம்ம மேனேஜர் சொல்லிடுவோம். மேனேஜரஸ்னு ஒரு வேர்டு இருக்குது. மேனேஜரஸ், MANAGERESS, மேனேஜரஸ், பெண் மேலாளர். ரைட். இனி ஒரு 3 இருக்குது, இதிலே எழுதிடலாமே. நம்பர் 7. ஹெட் மாஸ்டர், ஹெட் மிஸ்ட்ரஸ். இது தெரிஞ்சுதான் உங்களுக்கு. HEAD, ஹெட் மாஸ்டர். இது தெரிஞ்சுதான் உங்களுக்கு. ஹெட் மிஸ்ட்ரஸ், HEAD, ஹெட். மிஸ்ட்ரஸ், MISTRESS, டபுள் எஸ் உண்டா? ஹெட் மிஸ்ட்ரஸ், டபுள் எஸ். ஹெட் மிஸ்ட்ரஸ், ஹெட் மாஸ்டர், தலைமை ஆசிரியர், தலைமை ஆசிரியை. ஹெட் மிஸ்ட்ரஸ். எம்பரர், பேரரசர். எம்பரர், EMPEROR, எம்பரர், பேரரசர். உச்சரிப்பு கவனிங்க. எம்பரர், EMPEROR, எம்பரர். எம்ப்ரெஸ், அதில் ஒரு சின்ன சேஞ்ச் வருது. எம்பரர், EMPEROR, இதில் எம்ப்ரெஸ், எம்பரர், எம்ப்ரெஸ்,
EMPRESS. சேஞ்ச் பாருங்கள். எம்பரரஸ் அப்படி இல்லை, எம்பரர், எம்பரஸ், EMPRESS, எம்பரஸ். ஒரு சின்ன சேஞ்ச். இதே மாதிரி எழுதிட்டு வந்தால் இதில் எல்லாம் அதே மாதிரி வருது. ஹெட் மிஸ்ட்ரெஸ்லையும் மாறி இருப்பாருங்க. ஹெட் மாஸ்டர் TER இருக்குது, இங்கே TER இல்லை, TRESS. ஹெட் மாஸ்டர், ஹெட் மிஸ்ட்ரெஸ், சேஞ்ச். எம்பரர், எம்ப்ரெஸ். நம்பர் 9 அப்படின்னா பேரரசர், பேரரசி. ஹீரோ, கதாநாயகன், HERO, ஹீரோ. ஹீரோ, HEROINE. நீங்கள் உச்சரித்து தவறு, தெரியும்னு நினச்சிட்ருக்கீங்க. இதனுடைய உச்சரிப்பு பாருங்கள், தவறாகவே உச்சரிக்கிறோம். ஹெரோயின் உச்சரிப்பு எப்படி? ஹெரோயின், ஹெரோயின். என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க? இது ஹீரோ, ஹெரோயின், ஹெரோயின். இதை இல்லாமல் ஒரு வேர்டு இருக்குது, அதுக்கு உச்சரிப்பும் ஹெரோயின் தான், போதை பொருள். அதை போட்டாலும் எடுத்துட்டாலும் அதனுடைய உச்சரிப்பு ஹெரோயின் தான். நம்ம அதே ஹீரோயின், ஹீரோயின் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிட்ருக்கோம். ஹீரோ, ஹெரோயின். பாய், கேர்ள். லேட், லேஸ். பேச்சுலர், மெய்ட். கேண்டர், கூஸ். author, authoress. Manager, manageress. Author, authoress. Manager, manageress. Headmaster, headmistress. Manager, manageress. GERESS. அதில் மட்டும் அதே மாதிரி இருக்கு. Emperor, empress. Hero, heroine. ரைட். நெக்ஸ்ட்டு இப்போ காமன் ஜெண்டர். இது இல்லாமல் ஆண் பால் பெண் பால் இல்லாமல் காமன் ஜெண்டர்னு ஒன்று இருக்குது. COMMON, காமன் ஜெண்டர். GENDER, காமன் ஜெண்டர். அப்படின்னா ரெண்டுக்குமே பொருந்தோம். அது எப்படி சார்? பேரண்ட், பேரண்ட்டை கூப்பிட்டுட்டு வாங்க. PARENT, பேரண்ட். ரெண்ட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுவாங்க. பேரண்ட், பேரண்ட். பிரிங் யுவர் பேரண்ட். அப்பா அம்மா ரெண்டுக்குமே பேரண்ட் சொல்லலாம். பேரண்ட்ஸ்னால் ரெண்டு பேர், பெற்றோர். இது பேரண்ட்னா ஒரு ஆள், அப்பாவோ அம்மாவோ, பேரண்ட். அதே மாதிரி மாணாக்கர் அப்படின்னா மாணவன், பியூப்பில். PUPIL, பியூப்பில். மாணவன், மாணவி ரெண்டுக்குமே. பியூப்பில்னு சொன்னால் மாணவன் அப்படி இல்லை, மாணாக்கர். அதாவது ரெண்டு பேருக்கும் சொல்லலாம். காமன் ஜெண்டர். ஸ்டூடெண்ட்டும் அப்படி தான். STUDENT, ஸ்டூடெண்ட். ரெண்டுக்குமே சொல்லலாம், காமன் ஜெண்டர். ரைட். தென் ரிலேஷன், உறவினர். அது ஆணாகவும் இருக்கும் பெண்ணாகவும் இருக்கும். ரிலேஷன், RELATION, ரிலேஷன். அப்போது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், காமன் ஜெண்டர். ரைட். பொதுப்பால், பலவின் பால், பலவின் பால். ரைட். தென் எதிரி. எதிரி வந்து வில்லன் சொல்லுவீங்களா? வில்லன். வில்லனுக்கு தமிழில் வார்த்தை கிடையாது. என்ன சொல்லுவோம் தமிழில்? வில்லன். இங்கிலீஷில் VILLAIN, VILLAIN, வில்லன். அதுக்கு வில்லின்னு ஆக்கிட்டாங்க. அப்போது வில்லனுக்கு தமிழ் வார்த்தையே கிடையாது, வில்லின்னு சொல்கிறாங்க. வில்லனுக்கே கிடையாது. வில்லனுக்கு அயோக்கியன்னு சொல்ல முடியுமா? அந்த படத்தில் அயோக்கியனா யார் நடிக்கிறா? சரிதானா? அப்போது வில்லனுக்கு தமிழில் வார்த்தை இல்லை, அது அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மோசமானவன் அப்படின்னா அந்த படத்தில் மோசமானவன் யார் நடிக்கிறா? ஹீரோவுக்கு எதிரியாக யார் நடிக்கிறா? எதிரினா வில்லன் சொல்ல முடியாதுல்ல, வில்லன். எனிமி. அப்போ எனிமி வந்து ரெண்டு பேரும் இருக்கலாம். ENEMY, எனிமி. ரைட். காமன் ஜெண்டர், ரெண்டு பேருக்கும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி நெய்பர். நெய்பர், பக்கத்து வீட்டாள். நெய்பர் பைபிளில் ஒரு இடத்துல வரும். ரொம்ப சீரியஸாக இப்படி தான் ஒரு மீட்டிங்கில் நடந்துகிட்ருந்து. தட் இஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ், தட் இஸ் கிளப். ரைட். தட் இஸ் ஒரு கிளப் இருந்தது. அதில் வந்து
ஆங்கிலம் பேசக்கூடியவர்களுடைய கிளப்னு வச்சுக்கணும். அதில் ரொம்ப சீரியஸாக ஒருத்தர் சொல்கிறார், லவ் தை நெய்பர், லவ் தை நெய்பர், லவ் தை நெய்பர். உன்னுடைய அந்த அண்டை வீட்டார் நெய்பரை காதலிக்கணும் அப்படின்னு. லவ் தை நெய்பர் பட் நாட் ஹிஸ் ஒய்ஃப். ரைட், சும்மா அதை எல்லாம் சிரிச்சிட்டாங்க அதில். அப்போது நெய்பர் வந்து ரெண்டு ஆணும் இருக்கலாம். NEIBOUNEIGH பார்த்தீங்களா, இது பாதி நெய்பர். NEIGHBOUR நெய்பர். NEIGH அழைச்சிடுமே. NEIGHBOUR நெய்பர். காமன் ஜெண்டர். NEIGHBOUR நெய்பர். இது பாருங்கள், நான் இப்படி சொல்வது உண்டு. ஒரு சீட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். நெய் நெய்ன்னு சொன்னால் குதிரை கணிக்கிறது இல்லையா, நெய். த ஹார்ஸ் நெய்ஸ். பாருங்கள், ஞாபகம். நெய்பர். ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரர் எப்போவுமே அப்படியே கணிச்சிட்டு இருப்பாங்களா என்ன தெரியல. நெய்பர். அப்போது அண்டை வீட்டார் ரெண்டு பேரும் இருக்கலாம். அதே மாதிரி சைல்டு. சைல்டு நம்பர் மாற்றி போட்டு சைல்டு, CHILD சைல்டு. பேபி, BABY. ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். காமன் ஜெண்டர் பேபி. தென் பர்சன், கால் தட் பர்சன். 9 பர்சன், PERSON பர்சன். ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். பர்சன். ஓஃபன் என்ன சார் அப்படின்னா, எழுதுகிறேன் பாருங்கள். ORPHAN ஓஃபன். நம்ம ஆர்ஃபன்னாலே சொல்லுவோம். ஓஃபன் இது ஓஃபன் என்று உச்சரிக்கணும். ஓஃபனேஜ். நம்ம ஆர்ஃபனேஜ் அப்படி தான் சொல்லிகிட்ருக்கோம். ORPHAN ஓஃபன். அனாதை. குழந்தை, இன்ஃபென்ட்னு ஒன்று இருக்குது. இன்ஃபென்ட் ஜீசஸ். இன்ஃபென்ட், INFANT இன்ஃபேண்ட் இல்லை, இன்ஃபென்ட். 12 கெஸ்ட். ரெண்டும் இருக்கலாம். GUEST கெஸ்ட். ரைட், விருந்தாளி. தென் டாக்டர். லேடி டாக்டர்னு சொல்கிறாங்க, பட் டாக்டர் ரெண்டு பேருக்கும் DOCTOR டாக்டர். டீச்சர். இப்போ டீச்சரும் காமன் ஜென்ரலாக நம்ம தமிழ்நாட்டில் டீச்சர்னால் லேடியே ஆக்கிட்டாங்க. அது லாயர். காமன் LAWYER லாயர். ஃப்ரெண்டு. ரெண்டு பேரும் இருக்கலாம் இல்லையா, FRIEND. என்ன சார் அது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்களே, ஜென்ரலாக ஃப்ரெண்ட். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், FRIEND. அதே மாதிரி தீஃப், THIEF தீஃப். ரெண்டு பேரும் இருக்கலாம். சரிண்ணா. பேரண்ட், காமன் ஜெண்டர். ரெண்டு பேருக்கும் பொது பேருன்னு சொல்லலாம். பேரண்ட், பியூப்பிள். பேரண்ட், பெற்றோர். யார் ரெண்டில் ஒரு ஆள். நம்ம பேரண்ட்ஸ்னால் நினச்சிட்ருக்கோம். பேரண்ட்ஸ்னால் ரெண்டு பேருக்கும் சொல்கிறது. அப்போது ஸ்கூல்லையோ கல்லூரியிலையோ கோ அண்ட் பிரிங் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் பெற்றோர்களை கூப்பிட்டு வாங்க. 5 பையன்மாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கு உங்கள் பெற்றோர்களை கூப்பிட்டு வாங்கப்பா, உங்கள் பெற்றோரை கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. எல்லாருக்கும் ஒரே பெற்றோர் இருக்க மாட்டாங்கல்ல. அதனால கோ அண்ட் பிரிங் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பேரண்ட்ஸ் சொல்கிறது ப்ளூரல். பேரண்ட், பியூப்பிள், ஸ்டூடெண்ட், ரிலேஷன், enemy, neighbor, child, baby, person, orphan, அனாதை. infant, guest, doctor, lawyer, LAWYER lawyer, friend. இந்த லாயரில் கொஞ்சம் கவனம் பாருங்கள். எல்லாருக்கும் ER போட்டோடனே அது ஆகிடும். டிரைவர், டெய்லர் இல்லை, வால் இருக்கிறவன் இல்லை, டிரைவர். அப்படி ER தான் சேர்ப்போம். இதில் ஒரு Y, ஏன்னா எப்போவுமே இந்த அட்வொகேட்ஸ் ஒய்ன்னு கேட்பாங்க போல இருக்குது. அதனால தான் லாயர் ஒரு Y சேர்த்துருக்காங்களா என்ன தெரியும். இப்படி வேறு எந்த ஸ்பெல்லிங்லும் எக்ஸ்ட்ரா இந்த Y இருக்காது. ஜென்ரலி இப்போது ER சேர்ப்பாங்க. ஜென்ரலி அதை சேர்க்குறது. அதாவது கார்பெண்டர் பாருங்க ER தான் வரும்.
எக்ஸ்ட்ரா அதில் வையோ கியோ இருக்கிறதில்ல. ரைட்? இஆர் டெய்லர், இஆர். ரைட்? ஆனால் லாயருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு வை, அவங்க வை ஏன் என்று கேட்குறதுனால தான் சேர்த்துருக்காங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். லாயர், LAWYER, லாயர். ஃப்ரெண்ட், தீஃப். ரைட்? இப்போ வந்து நியூட்டர் ஜெண்டர், நியூட்டர் ஜெண்டர், அகரிணை, நியூட்டர் ஜெண்டர். பாரு, NEUTER. ஸ்பெல்லிங் சொல்லுதுன்னா NEUTER, நியூட்டர் ஜெண்டர், DER. இந்த நியூட்டர் ஜெண்டர் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இதில் சும்மா பேசிக் சில வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன். ஒரு 10-12 வேர்ட்ஸ் இருக்குது. இதை கொஞ்சம் விசேஷமாக இதில் ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் மாதிரி ஒரு படிப்போம். இப்போ நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா வருங்காலத்தில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். டேபிள், TABLE, டேபிள் எல்லாருக்கும் தெரியும். மேஜை, அதாவது நியூட்ரல் ஜெண்டர். இது மேஸ்குலின்லையும் சேராது, ஃபெமினின்லையும் சேராது. சேர், நாற்காலி, CHAIR, சேர். இதில் ஒரு விசேஷமான ஒரு விஷயம் படிக்க போகிறோம் நம்ம. புத்தகம், புக், BOOK, புக், புத்தகம். நம்பர் 4, பென், பேனா, PEN, பென், பென், பேனா. நம்பர் 5, ரூம், அறை, ரூம், ரூம், அறை. நம்பர் 6, கீ, KEY, கீ, சாவி. ட்ரீ, மரம், TREE, ட்ரீ. நம்பர் 8, இதுலேருந்து ஒரு விஷயம் படிக்கிறதுன்னு சொன்னீங்களே, என்ன சார்? சொல்கிறேன் இப்போ. பேப்பர், PAPER, பேப்பர். நம்பர் 9, பேப்பர். நம்பர் 9, பேக், BAG, பேக். பேப்பர்னால் தெரியுமே, காகிதம். பேக், பை. கார், CAR, கார். இது தெரியாதா சார் நம்மளுக்கு? 11, vehicle, VEHICLE, வண்டி, vehicle. உச்சரிப்பை கவனிங்க, vehicle. 12, ரைட். லாக், பூட்டு, LOCK, லாக். 13, கிளாக், கடிகாரம், CLOCK. லாக் சொன்னால் பூட்டு தெரியும் உங்களுக்கு. 14, இது கிளாக். பிளாக் போர்டு, BLACK, பிளாக். போர்டு, BOARD, பிளாக் போர்டு. அப்போது ஒரு சின்ன விஷயம் இதில், இதெல்லாம் தெரிஞ்ச வார்த்தைகள் தான் உங்களுக்கு. பூட்டு, கடிகாரம், பிளாக் போர்டு, கரும்பலகை. அப்போது டேபிள், சேர், புக், பென், ரூம், கீ, ட்ரீ, பேப்பர், பேக், கார், vehicle, லாக், கிளாக், பிளாக் போர்டு. இதுலேருந்து ஒரு சின்ன விஷயம் நம்ம படிப்போம். என்னன்னா, இதுக்கு ப்ளூரல் பாருங்கள், நான் போட்டுகிட்டே வரேன். டேபிள்ஸ் முதல்ல படிச்சிடணும், அதுக்கப்புறம் அந்த என்ன விஷயம்னு சொல்லித்தரேன். கொஞ்சம் புதுமையாக இருக்கும். சேர்ஸ், புக், புக்ஸ், பென், பென்ஸ், ரூம், ரூம்ஸ், கீ, கீஸ், ட்ரீ, ட்ரீஸ். பேப்பர், பேப்பர் சொல்லும்போது சாதா பேப்பர் வந்து அன்கவுண்டபிள் நவுன் ஆகும். இப்போ
தந்தி பேப்பர், ஹிந்து பேப்பர் இதெல்லாம் சேர்க்கும்போது 2-3 பேப்பர்ஸ் சும்மா ஒரு பெயருக்காக. மற்றபடி பேப்பர் வந்து அன்கவுண்டபிள் நவுன், ப்ளூரலில் வரக்கூடாது. பேக்ஸ், கார்ஸ், vehicles, லாக்ஸ், கிளாக்ஸ், blackboards. கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் எஸ் வந்திருக்கு. இதில் ஒரு சின்ன விசேஷம் படிக்கிறேன் பாருங்கள், சொல்கிறேன் பாருங்கள். நம்ம படிக்க போகிறோம். இதனுடைய ப்ளூரல் பாருங்கள், ஜெட்டில் முடியுது. டேபிள்ஸ்னு எஸ்ல சொல்லக்கூடாது. டேபிள்ஸ் இஸ் கிடையாது. இது டேபிள்ஸ் இல்லை, டேபிள்ஸ். சேர்ஸ், ஜெட். சேர்ஸ் நான் போட்டுட்டு வரேன். புக்ஸ்க்கு மட்டும் இஸ். புக்ஸ். பென்ஸ், ஜெட். ரூம்ஸ், ஜெட். கீஸ், ஜெட். ட்ரீஸ், ஜெட். பேப்பர்ஸ், ஜெட். பேக்ஸ், ஜெட். கார்ஸ், ஜெட். vehicles, ஜெட். லாக்ஸ், இஸ். எஸ். கிளாக்ஸ், இஸ். blackboards, ஜெட். என்ன சார் வித்தியாசமாக சொல்கிறீங்க நீங்கள்? அப்போது இதனுடைய ப்ளூரல் பாருங்கள். ஜென்ரலி நம்ம படிக்கும்போது டேபிள்ஸ் இஸ் வச்சு எல்லாமே சேர்ஸ், புக்ஸு, பென்ஸ் அப்படி படிச்சுட்டு வந்தோம். இதில் ஒரு சின்ன விஷயம், நீங்கள் இதை படிச்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு ஃபெனட்டிக்ஸ் நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் போகும்போது அது எந்த இடத்துலன்னு சொல்லி அந்த ட்ரிக் அதை படிச்சிடுவீங்க. இப்போ பேசிக் லேர்னிங்கில் அது வேண்டாம், இது மட்டும் படிச்சிடுங்க. டேபிள்ஸ், சேர்ஸ், ஜெட், சேர். நான் உச்சரிப்போகிறோம், இது வார்த்தைகள் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே சொல்லி பழகுங்க. டேபிள், TABLE, டேபிள்ஸ். ஐ bought 2 tables. நான் 2 டேபிள்கள் வாங்கினேன். சேர். நம்ம தான் சேர்னு சேர்ஸ். நீங்கள் சொல்லக்கூடதும் ப்ளூரல் சொல்கிறதுக்கும் ரெண்டுக்குமே ஒரே மாத்திரை தான். சேர்ஸ். அது சேர்ஸ் கிடையாது. ஐ bought a chair. I bought 2 chairs. சேர்ஸ். புக்ஸ் இந்த இடத்துல மட்டும் இஸ். ஐ bought 1 book. I bought 2 books. Pen. I bought a pen. I bought a pen. I bought some pens. Z. Right. We booked a room. ஒரு ரூம் புக் பண்ணோம். We booked பாருங்கள், BOOKED. இட் என்று உச்சரிங்க, புக்குடு கிடையாது அது. We booked a room. 2 ரூம்னா Z. உச்சரிப்பு ஸ்பெல்லிங்கில் எஸ் தான். நீங்கள் ஸ்பெல்லிங்கில் Z போட்டாதீங்க. We booked 2 rooms. We booked a room. We booked 2 rooms. Key. I have a key. I have 2 keys. Keys. Z. Tree. We have 1 tree in our garden, in our backyard. We have 2 trees in our backyard. Trees. Papers. We bought a paper. We bought some papers. Different variety of papers. ஒரே பேப்பருக்கு ப்ளூரல் கிடையாது. பேக். I have a bag. என்னிடம் ஒரு பேக் இருக்கிறது. I have 2 bags. We have a car. We have 2 cars. Z உச்சரிப்பு. We have a car. We have 2 cars. We have a vehicle. உச்சரிப்பு கவனிங்க. vehicle வண்டி. vehicle. இனி ஒரு உச்சரிப்பு இருக்குது அதுக்கு. vehicle அல்லது vehicle ஈஸியாக இருக்குது. நம்ம வெஹிக்கல்லேருந்து இங்கே வெஹிக்கலுக்கு வந்துட்டோம். vehicle. We have a vehicle. We have 2 vehicles. We have a lock. நல்லா கவனிங்க, அது லாக் கிடையாது. லாக் ஏற்கனவே இதுக்கு முன்னால்
இந்த சவுண்டு நான் சொல்லியிருக்கேன். ஆ, இந்த சவுண்ட் ஜென்ரலி நம்ம படிக்கும்போது எப்படியோ மிஸ் ஆகிடுது. ஆ, சே ஃபார் எக்ஸாம்பிள் 5-6 வார்த்தைகள் இதை வச்சு சொல்கிறேன். நம்ம தவறாக உச்சரிக்கக்கூடிய ஒரு சவுண்ட் ஆகும் இது. சே ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி, ஆஃபீஸ், லாரி, சாரி, ஆ வச்சு சொல்கிறோம் நம்ம. டாக்டர் சொல்லணும், டாக்டர். அப்போ இது எல்லாம் காலேஜ், இந்த இடத்துல எல்லாம் இந்த சவுண்ட் வரணும். ஆ. காஃபி, காஃபி, அது எப்படி காஃபின்னு ஆச்சு? அது போய் காப்பி அடிக்கிறான். காஃபி, ஆஃபீஸ், காலேஜ், டாக்டர், லாரி, சாரி, லாக். நம்ம அது லாக் பண்ணிட்டியா, லாக் போட்டுட்டு வா, அப்படியே பேசுகிறோம். லாக். அதே மாதிரி தான் ப்ளூரல் லாக்ஸ் இஸ் வருவாங்க. லாக்ஸ். we bought a lock, we bought some locks. இதே மாதிரி இங்கே clock, வால் கிளாக், வால் கிளாக்னா wall clock, அதே சவுண்ட். லாக், காஃபி, லாரி, clock. We bought a clock, we bought some clocks. blackboards, Z. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது இருக்கட்டும். இந்த மாதிரி சாஃப்ட் சவுண்ட், ஹார்ட் சவுண்ட் அப்படி இருக்குது. வாய்ஸ்லெஸ் கான்சனன்ட் அதெல்லாம் இப்போது வேண்டாம், அட்வான்ஸில் பார்த்துரும். இது நீங்கள் உச்சரிக்கும் போது நீங்கள் கவனமாக இதை பார்த்துக்கிடுங்க. ஹவு டு ப்ரொனவுன்ஸ் tables, chairs, books, pens, rooms, keys, trees, papers, bags, cars, vehicles, locks, clocks, blackboards. Right. Next. இப்போ masculine gender, feminine gender கொஞ்சம் some more words. மேஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினின் ஜெண்டரில் சில கொஞ்சம் கூடுதலான வார்த்தை. மேஸ்குலின் ஜெண்டர், MASCULINE எழுதியிருக்கீங்களே. மேஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினின் ஜெண்டர். இது தெரிஞ்ச வார்த்தைகள் தான், இருந்தாலும் நம்ம வொக்காபுலரி டெவலப் பண்ணுறதுக்கு உச்சரிப்பும் டெவலப் பண்ணும். லைன், LION, line. Lioness, LIONESS, lioness. தெரியும் இல்லையா? ஆண் சிங்கம், பெண் சிங்கம். ரைட். poet, POET, poet. Poetess, POETESS, poetess. ரைட். அதாவது கவிஞர், கவிதாயினி, தமிழில் எப்படி எழுதியிருக்காங்க, கவிதாயினி. இளவரசர், பிரின்ஸ், PRINCE, பிரின்ஸ். அங்கே பிரின்சஸ், PRINCESS, பிரின்சஸ். இளவரசர், இளவரசி. பிரின்ஸ், பிரின்சஸ். பிரின்சஸ். இதுதான் தெரியும். ஆண், மேன். உமன், WOMAN, உமன். இதை சொன்ன உடனே நம்ம ஜோக்கிங்காக இப்படி சொல்லுவோம். அதாவது ஆண் இல்லாமல் பெண் இல்லை, எப்படின்னா மேன், உமன்லேயே மேன் இருக்குது பாருங்கள்.
அப்போது ஆண் இல்லாமல் எப்படி வாழ போகிறீங்க? சண்டைக்கு வராதீங்க. உமன்லேயே மேன் இருக்கேன் பாருங்கள். அப்போது இப்படி எடுத்துக்கலாம், உமன்லேருந்து தான் மேன் வர்றான், உமன் இல்லைன்னா மேன் இல்லை, இப்படி எடுத்துக்கலாம். ஆனால் மேன் இல்லாமல் உமன் இல்லை. அந்த வேர்டு எப்படி காயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி ப்ளூரல் நீங்கள் எடுத்தாலுமே அப்படி தான். அதாவது தட் இஸ் மேன் உமன் WO ப்ளூரல் பிரின்சஸ் அதுதான் எழுதிட்டுருக்கோம். உமன் WOMEN ப்ளூரல். விமின் உச்சரிப்பு எப்படி? இது மென் போடணும். இந்த இடத்துல நான் மாற்றி போட்டேனும். மேஸ்குலினில் மென் அந்த இடத்துல தான் அது போகும். மென் ப்ளூரல் ஆண்கள். மென் இதில் பாருங்கள் MEN மென். இந்த ப்ளூரல் தான் வருது. அது WOMEN மென். இதிலும் மென் வந்துட்டு. விமின் ப்ளூரல் ஆண்கள் பெண்கள். இதனுடைய உச்சரிப்பை கொஞ்சம் கவனிக்கணும். விமின் இதுக்கு உச்சரிப்பு நான் வேணா சும்மா தமிழில் எழுதுகிறேன். விமின் விமின் விமின்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் Z விமின்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ். அது நம்ம உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சொல்லக்கூடாது. மென் விமின். அப்போது மென் இல்லாமல் விமின் கிடையாது. ஏன்னா விமின்லேயே மென் இருக்குது. ரைட். இது சும்மா நான் ஜோக்குக்கு சொன்னேன், சீரியஸாக எடுத்துக்கிடாதீங்க. மேன் ஸ்பெல்லிங் ஞாபகம் வைக்கிறதுக்கு சொன்னேன். மேன் உமன் மென் விமின். விமின் உச்சரிப்பு கவனம் வேணுமோ? என்ன சார் புதுசாக சொல்லுங்கள், இது உமென் இருக்குது, இது உமன் விமின். இது உமன்னா உமெனாவது இருக்கணும், விமின் என்று உச்சரிக்க வேண்டும். ரைட். ஹஸ்பண்ட் HUSBAND ஹஸ்பண்ட். வைஃப் மனைவி. வைஃப் WIFE வைஃப். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இனி வரக்கூடிய CDகள்லையும் வருது. அதாவது இந்த W வார்த்தை வரும்போது W இல்லை தொடங்கக்கூடிய வேர்ட்ஸ் வரும்போது வாயை உருட்டி வைஃப் கிடையாது. வைஃப். வாட், வென், வேர், why, when, where, whatever, whenever, where do you go, where did he go, where did you go, where. அப்படியே பழகிட்டோம்னா நம்ம திரும்பி பேசினாலும் உங்களுக்கு தெரியும். where did he go, what does he want, அதே வாண்ட்னு சொல்லுவோம். water. ரைட். அந்த W சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக உச்சரித்து பழகணும். வைஃப் WIFE வைஃப். தென் சர். ஏற்கனவே நேற்று படித்தோம் இல்லையா? சர் கூட கிடையாது. சர் ஐயா. அம்மா. மேடம் MADAM மேடம். சர் மேடம். எஸ் மேடம். Sir, madam. நம்பர் 8. Sir. அது நம்ம தமிழில் சொல்லி சார்னு. சார் இங்கே வாங்க, சார் ஒரு நிமிஷம், சார் அந்த சாரை கூப்பிடு. அது அப்படியே எப்படி ஒருவேளை எல்லாம் அவர் படித்து சாராக வச்சுருக்கனாலே சார்னு சொல்லிட்டிங்களா தெரியல. ஜென்டில்மேன் லேடி. ஜென்டில்மேன் GENTLEMAN gentleman. lady LADY ladies and gentlemen. இதில் ஒரு சின்ன விஷயம் படிப்பணுமோ. இந்த ஜென்டில் மேன் இருக்குது பாருங்கள், MAN ஜென்டில் மேன். ஆனால் ஜென்டில் மேன் எழுதினாலும் இதுக்கு உச்சரிப்பு ஜென்டில்மன் தான் உச்சரிக்கணும். இது ஜென்டில்மென் ப்ளூரல் இருக்கு இல்லையா, ஜென்டில்மென் லேடிஸ் EN. இதுக்குமே உச்சரிப்பு ஒன்று தான். one gentleman came to meet you, two gentlemen came to meet you. ஸ்பெல்லிங் வேறு, உச்சரிப்பு இதுதான். ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்குது. அதாவது போஸ்ட் மேன் கிடையாது. அது இங்கே வேணா எழுதுறேன்னா ஒரு 4-5 வார்த்தைகள் அப்படி எழுதுவோம். இங்கே எழுதட்டுமா?
postman, P-O-S-T, post மேன் சொல்கிறோம் இல்லையா, சொல்லக்கூடாது. இது மென் ப்ளூரல், போஸ்ட். policeman, P-O-L-I-C-E, policeman. அதே மாதிரி வாட்ச்மேன், ப்ளூரலுக்கு M-E-N, வாட்ச்மேன் வாட்ச்மேன் வாட்ச்மேன், ரைட். மில்க்மேன், M-I-L-K, மில்க். இது ரொம்ப முக்கியமானது, பிள்ளைகளுக்கு படிச்சிட்டிங்கன்னா வருங்காலத்தில் ஈஸியாக இருக்கும். இது மேனுக்கும் மென்னுக்கும் உச்சரிப்பு ஒன்று தான், ஸ்பெல்லிங் வேறு. 1 milkman, 2 milkmen. எழுதும்போது இது எழுத்தில் தான் கண்டுபிடிக்கும். 1 milkman came, 2 milkmen. Milkman hasn't come. Milkmen haven't come. Postman hasn't come. Postman doesn't come. Postmen don't come. பாருங்க, policeman, policeman, policeman. 1 policeman, 2 policemen. 1 watchman, 2 watchmen. 1 gentleman, hello gentleman, hello gentleman. எழுதியிருக்கிறது மேன் தான் எழுதியிருக்கோம், பட் உச்சரிப்பு ஜென்டில்மேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்னா அந்த இடத்துல ப்ளூரல். ஒரு சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் ஒரே உச்சரிப்பு. இதை கவனமாக நம்ம பார்த்துட்டோம்னா இனி நீங்கள் வரக்கூடிய என்ன சொல்கிறது, மற்ற இங்கிலீஷ் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும்போது இதை கவனிக்கணும் நீங்கள். ஹவு தே ப்ரொனவுன்ஸ் தீஸ் வேர்ட்ஸ். ஜென்டில்மேன், 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 ஹலோ ஜென்டில்மேன், please wait. Hello gentlemen, please come in. Gentlemen, அப்போ gentleman, lady, gentleman, lady, gentleman, lady. Singular and plural pronounced alike. ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? இதை அப்படியே நீங்கள் எழுதி மனப்பாடம் பண்ணி சொல்லியே பழகுங்க. ஓகே. நம்பர் 9, cock. C-O-C-K, cock. Cock, cock. Cock crows in the morn. Cock crows in the morn. சேவல், கோழி வந்து hen, H-E-N, hen, 10. Cock, hen. Fox, ஆண் நரி. பெண் நரிக்கு பாருங்கள், விக்சன் எப்படியோ போட்டிருக்காங்க, ஃபாக்ஸ் எப்படியோ பேர் வச்சுருக்காங்க, F-O-X, ஃபாக்ஸ். விக்சன், V-I-X-E-N, விக்சன், V-I-X-E-X-E-N, பெண் நரி. சேரவே மாட்டேங்குது, எப்படியோ வச்சுருக்காங்க. ஃபாக்ஸ், விக்சன், ஃபாக்ஸ், விக்சன். 11. ஃபாக்ஸ், விக்சன். ஜாயண்ட், அரக்கன். ஜாயண்ட், G-I-A-N-T, ஜாயண்ட். அதை ஜாயிண்ட் வீல் நீங்கள் பார்ப்பீங்க அந்த ஃபேரில், எக்ஸிபிஷனில் சுத்தம் இல்லை, ஏன்னா ராட்சத வீல், அது ராட்சஸ் பெருசாக. அப்போது நான் எப்படி ஞாபகம் வச்சேன்னா, அது ஒரு என்ன சொல்கிறது, அரக்கன், ஒரு பூதத்துக்கு பெரிய வண்டி தயார் பண்ண அவ்வளோ பெரிய வீல் தேவைப்படும் இருக்குது, அதான் ஜாயிண்ட் வீல். அவனுக்கு வண்டி, அரக்கனுக்கு பெரிய வண்டி எல்லாம் தேவை, அதுக்கு வீல், ஜாயிண்ட் வீல். வீல் ஜாயிண்ட் சொல்கிறதுல அவனுக்கு வண்டிக்குள்ள வீல், ஜாயிண்ட், ஜாயிண்ட் வீல், ஜாயிண்ட். அரக்கன், அரக்கி, ஜாயிண்டஸ், G-I-A-N-T-E-S-S, ஜாயிண்டஸ், ஜாயிண்டஸ். Giant, giantess, giant, giantess. Right. Then host, H-O-S-T, host, H-O-S-T, host, host. கெஸ்ட்னு சொன்னால் விருந்தாளி, விருந்து கொடுப்பவருக்கு ஹோஸ்ட் சொல்லுவோம். அதே ஹோஸ்டஸ், இதில் வச்சு தான் ஏர் ஹோஸ்டஸ், நம்மளுக்கு எங்கே நம்ம பணம் வாங்கி தான் கொடுக்குறாங்க. ஹோஸ்டஸ், H-O-S-T-E-S-S, ஹோஸ்டஸ். இந்த ஹோஸ்டஸ் சொன்னோன்னு எனக்கு இந்த ஹோட்டல் ஞாபகம் வந்தது.
சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த HOTEL இதனுடைய உச்சரிப்பு பாருங்கள், நம்ம தவறாக படிச்சிருக்கோம். உச்சரிப்பு தவறாக படிக்கிறதோட அதனுடைய அர்த்தமும் தவறாக, அதனுடைய பொருளும் தவறாகவே படிச்சிருக்கோம். ஹோட்டல் உச்சரிப்பு எப்படி? ஹோட்டல் 2 சிலபிள் இருக்குது அதில். செகண்ட் சிலபிள் இஸ் டு பி அக்சென்டட். அது ஸ்டைலாக நம்ம ஹோட்டேல் என்று சொல்லி சொல்கிறாங்க, அதுவும் தவறு. ஹோட்டல் 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 ஹோட்டலுக்கு மீனிங் என்ன? ஹோட்டலுக்கு மீனிங் என்ன? ஹோட்டல் அது ஹோட்டல் கிடையாது, ஹோட்டல். அதாவது தங்கிறதுக்கு கண்டிப்பாக இடம் இருக்கணும். வெளியூர்லேருந்து வரக்கூடிய மக்களுக்கு தங்கிறதுக்கு இடம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த தங்கக்கூடியவர்களுக்கு அவங்க சமைச்சு போடுவாங்க, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. வெளியுள்ள ஆளுங்களும் வந்து அங்கே சாப்பிடுவாங்க. அதுதான் ஹோட்டல். இங்கே சும்மா 4 டேபிள் போட்டுட்டு ஒரு ரூம் வச்சுக்கிட்டு இது ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சாப்பிட மட்டும் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் ரெஸ்டாரண்ட். நம்ம ரெஸ்டாரண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட் RESTRAUNT, ரெஸ்டாரண்ட் TAURANT சொல்கிறோம் இல்லையா, ரெஸ்டாரண்ட். அப்படி சொன்னால் தான் ஸ்பெல்லிங்கே வருது. ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் எழுதுகிறேன் நான் இங்கே. RESTAURANT ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட் எப்படி வச்சிடணும்? RESTAURANT ரெஸ்டாரண்ட். அந்த சாப்பிட மட்டும் இருக்கக்கூடிய கடைகளுக்கு ரெஸ்டாரண்ட் 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 RESTAURANT ரெஸ்டாரண்ட்னு நம்ம படித்து பழகியிருக்கோம். ரெஸ்டாரண்ட். அதுக்கு இன்னொரு உச்சரிப்பு ரெஸ்ட்ரான் அப்படின்னு ஒரு உச்சரிப்பு இருக்குது. எப்படி? ரெஸ்ட்ரான் ரெஸ்ட்ரான். அவ்வளோ அட்வான்ஸாக போக வேண்டாம். ரெஸ்டாரண்ட் 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 அது ஹோட்டல். அப்போ சாப்பிடக்கூடிய மட்டும் இருந்தால் ரெஸ்டாரண்ட் தான் சொல்லணும். தங்கக்கூடிய இடமும் சாப்பிடக்கூடிய இடமும் இருந்தால் அதுதான் ஹோட்டல். உச்சரிப்பு ஹோட்டல் ஹோட்டல் ஹோட்டல். ரைட். ஹோஸ்ட் ஞாபகம் வந்து விருந்து கொடுக்கக்கூடியவர்கள். ஆண். பெண்ணுக்கு ஹோஸ்டஸ். இது வச்சு தான் ஏர் ஹோஸ்டஸ். அவங்க எங்கே நம்மளுக்கு விருந்து கொடுக்குற மாதிரி தெரியல, பேர் அப்படி வந்திருக்கு. டைகர் டைக்ரஸ். 13 டைகர் TIGER டைகர் டைகர். இதனுடைய ஃபெமினின் ஜெண்டர் லைட்டாக மாறுது பாருங்கள். டைக்ரஸ் TIGR நல்ல GRESS டைக்ரஸ். டைகர் வரணும், TIGER வந்திருக்கணும். TIGRE டைக்ரஸ். நம்ம டைகர் போட்டு ESS போடக்கூடாது, டைகரஸ் கிடையாது. அது டைகர் டைக்ரஸ். சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிட்டோம்னா நம்ம வருங்காலத்தில் இதுபோல் எந்த வேர்டு வித்தியாசம் இருந்தாலும் டக்குன்னு பிடிச்சிக்கிடுவோம். டைகர் டைக்ரஸ். ஆண் புலி பெண் புலி. சுல்தான் சுல்தானா. இது சல்டன். ஆங்கிலேயர்கள் இது சல்டன் அப்படி என்றும் உச்சரிப்பாங்க. பட் நம்ம வந்து இது இந்தியன் வேர்டு. அது சுல்தான் ராஜா. SULTAN சுல்தான். சுல்தானா என் மாதிரி இருக்கா, இது எம் மாதிரி ஆகிட்டா. சுல்தான் சுல்தானா SULTANA. இதுவும் கிங் குவீன். கிங் குவீன் சொல்கிறது இது வந்து அரபிக் உருது வேர்டு. இது உருதுலேருந்து எடுத்தது. சுல்தான் டீப்பு சுல்தான் ராஜா. ரைட். அது சுல்தானா. இது இப்போ யூசேஜில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இது ஃபாதர். இது உச்சரிப்புக்காக கொடுத்து ஃபாதர். மதர். ஃபாதர் FATHER ஃபாதர். ஃபாதர். மதர் MOTHER மதர். ஃபாதர் மதர். ஃபாதர் மதர். ஃபாதர் மதர். சன் SON son. daughter DAUGHTER உச்சரிப்பு கவனிங்க.
daughter, 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 daughter இல்லை daughter, plural daughters, z, daughter, இதுக்கும் plural படித்தா நல்லா இருக்கும். daughter, daughters, daughter, daughters, son, daughter, மகன், மகள். bull, cow, காளை, பசு. bull, 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 cow, 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 காளை, பசு. plural படிச்சிடுமா? cox, is, cox, foxes, foxes, sis, fox, foxes. plural fox, vixen. நம்ம plural பார்க்க வேண்டாம், நம்ம இதை குழம்பிடும். ஏன்னா we are just feminine gender போட்டுருக்கோம், அது உச்சரிப்பு மட்டும் பார்த்துக்கோம். fox, plural foxes. vixen, vixen, hen, giant. plural பார்த்தா தான் நம்ம அதை நம்ம உச்சரிப்பை பார்த்துட்டு இருந்தோம், அது குழப்ப வேண்டாம். பிகாஸ் ஹியர் நம்ம ஃபெமினின் ஜெண்டர் பார்க்குறோம், மேஸ்குலின் ஃபெமினின். ஜாயிண்ட், ஜாயிண்டஸ். ஆனால் ப்ளூரல் வரணும் ஜாயிண்ட்ஸ். ஹோஸ்டஸ், அது வந்துட்டு ஹோஸ்ட், ஹோஸ்ட்ஸ். டைகர், டைகர்ஸ், ஜெட். சுல்தான், சுல்தான், ஜெட். ஃபாதர், ஃபாதர், ஜெட். சன், சன்ஸ், ஜெட். புல், புல்ஸ், ஜெட். கவ், கவுஸ், ஜெட். ஃபர்தர் வி கேன் பின்னாலே நம்ம பார்ப்போம். அது 18. ரைட். புல், கவ். ஹோஸ், ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன் உச்சரிப்போம். HORSE, ஹோஸ். மேர், MARE, மேயர். மேயர் நம்ம மேயர் இல்லை, மேயர். ஹோஸ், அது ஹார்ஸ் கிடையாது பாருங்கள். ஹோஸ், ஹோஸிஸ் ப்ளூரல். குதிரை, பெண் குதிரை, பெண் குதிரை. ஹோஸ், நம்ம இது ஹார்ஸ் தான் படிச்சிருக்கோம். ஹோஸ், ஹோஸ், ஹோஸ். It rhymes with force, a force. Horse, mare. God, goddess, கடவுள். God, God, goddess, GODESS, goddess. கடவுள், பெண், பெண் கடவுள், goddess. widower, widower, மனைவியே இழந்தவர். தமிழில் இதுக்கு வார்த்தை கிடையாது நம்மளுக்கு. widower, WIDOW, widower, widower, widow, WIDOW, widow. widow, விதவை. ஆண் விதவைக்கு தமிழில் வார்த்தை கிடையாது. widower, 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 widower. Right. Then ram, 21. ram, RAM. ராமுக்கும் இதே ஸ்பெல்லிங் தான். ரேம் அப்படின்னா, ரேம்னா இதில் என்ன கொடுத்து, ஆண் ஆடு. பெண் ஆடுக்கு யூ உச்சரிப்பு, EWE. இதுக்கு உச்சரிப்பு யூ. எப்படி உச்சரிக்கணும்? யூ, EWE, ஈவுன்னு இருக்குது, யூ. பெண் ஆடு. லேண்ட் லார்ட், லேண்ட் லேடி. 22. லேண்ட் லார்ட், LORD, லேண்ட் லார்ட் அதான் வீட்டுக்கார், சொத்து வச்சுருப்பாங்களே. லேண்ட் லேடி, LAND, லேண்ட் லேடி. லேண்ட் லார்ட், லேண்ட் லேடி. ரைட். மேன் சர்வெண்ட், மேன் சர்வெண்ட், மெய்ட் சர்வெண்ட். மேன், MAN, மேன், SERVANT, man servant. maid servant, MAID, maid, SERVANT, maid servant. வேலைக்காரன், வேலைக்காரி. ரைட். வேலைக்காரன், வேலைக்காரி. man servant, men servant. then பூசாரி. priest, priestess. இது priest, 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 PRIEST. பூசாரி கொடுத்துருக்காங்க. பெண் பூசாரி, priestess, PRIESTESS, priestess. 25. priest, priestess. father-in-law, father-in-law, mother-in-law. மாமனார், மாமியார். father
இன் லோ, லா இல்லது லோ, அவங்க ரொம்ப லோவாக இருக்கனாலே மதர் இன் லோ, MOTHER, மதர் இன் லோ. காம்பவுண்ட் வேர்டு ஃபாதர் இன் லோ, மதர் இன் லோ. அதே மாதிரி பிரதர் இன் லோ, சிஸ்டர் இன் லோ. பிரதர் இன் லோ, BROTHER, பிரதர் இன் லோ. சிஸ்டர் இன் லோ, SISTER, சிஸ்டர் இன் லோ. சிஸ்டர் இன் லோ, ரைட்? பிரதர் இன் லோ, சிஸ்டர் இன் லோ. அதே மாதிரி டாக், பிட்ச்னு சொல்லுவோம். டாக் 27, DOG, டாக், DOG, டாக். நாய், பெண் நாய் வந்து பிட்ச், BITCH, பிட்ச். டாக், பிட்ச். இப்படி ஒன்று கண்டிப்பாக படிக்கணும். MONK 28, ரைட்? MONK, ரைட்? மங்க், இது கன்னியாஸ்திரி, நன், NUN, நன். மங்க், துறவி, மங்க். இது பார்த்தா மாங்க்னு நம்ம படிப்போம். மங்க், மங்க், நன். 29, 30, 2. வாரிசு, HEIR, ஏர். உச்சரிப்பு எப்படி? காற்று போல உச்சரிக்கணும். வாரிசு. ஏரஸ், HEIRESS. ஆண் வாரிசு இருந்தால் ஏர், ஏரஸ். ஹெச் உச்சரிக்க விடாது, சைலண்ட் ஆகும். ஏர், ஏரஸ். இனி ஒன்று, ரைட்? பீகாக், பீஹென், அது தெரியும் உங்களுக்கு. பீகாக், PEACOCK, பீகாக். மயில், ஆண் மயில், பெண் மயில். பீஹென், PEAHEN, PN, பீகாக், பீஹென். ஒரு வாட்டி வாசிச்சிடுமா? ஹோஸ், மேயர், ஹோஸ், மேயர். காட், காடிஸ், காட், காடிஸ். விடோவர், விடோ, விடோவர், விடோ. ரேம், ஆண் ஆடு, பெண் ஆடு. யூ, ஹீ கோட், ஷீ கோட்டும் சொல்லிடுவாங்க. ரேம், யூ. ஒரு வேர்டு இருக்குது. லேண்ட்லார்ட், லேண்ட்லேடி. மேன் சர்வெண்ட், மெய்ட் சர்வெண்ட். மேன் சர்வெண்ட், மெய்ட் சர்வெண்ட். ப்ரீஸ்ட், ப்ரீஸ்டெஸ், பூசாரி, பெண் பூசாரி. ப்ரீஸ்ட், PRIEST, ப்ரீஸ்ட், ப்ரீஸ்டெஸ். ஃபாதர் இன் லோ, மதர் இன் லோ. ஃபாதர் இன் லோ, மதர் இன் லோ. பிரதர் இன் லோ, சிஸ்டர் இன் லோ. பிரதர் இன் லோ, சிஸ்டர் இன் லோ. டாக், ஆண் நாய், பெண் நாய், பிட்ச். டாக், பிட்ச். மங்க், துறவி. நன், கன்னியஸ்திரி. மங்க், நன். ஏயர், வாரிசு, பெண் வாரிஸ். ஏரஸ், ஏயர், ஏரஸ், ஏயர், ஏரஸ். பீகாக், பீஹென், பீகாக், பீஹென். ஸோ இது மேஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினின் ஜெண்டர் நீங்கள் அப்படியே நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு மற்ற சிடிகள் பார்க்குற மாதிரியே திரும்ப திரும்ப போட்டு வீட்டில் 2 பிள்ளைகள் இருந்தால் 2 பிள்ளைகளும் பார்க்கும்போது மாறி மாறி அவங்களுக்குள்ள க்ராஸ் ரெஃபரன்ஸ், இது என்ன அது என்னன்னு அவங்க அப்படியே மாறி மாறி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டில் தாய்மார்களும் இதை கூட இருந்து பார்த்து சொல்லி கொடுத்தா பிள்ளைகளுக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பர்டிகுலர்லி இந்த ஏரியா ஆஃப் ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு முறையை கவனமாக கேட்டு ஒவ்வொரு வேர்டுக்கும் எப்படி மேயர், மேயர், அந்த மாதிரி ஒவ்வொரு ஹோஸ். இது ஹோஸ் புதுசாகவே இருக்கும், சரிதானா? அப்போது நம்ம அடுத்த சிடியில் சந்திப்போம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு வருங்காலத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் கூட இருந்து பண்ணி கொடுங்க நீங்கள். அப்போது அவங்க ரொம்ப சீக்கிரம் முன்னேறுவாங்க. ஓகேவா? அடுத்த சிடியில் சந்திப்போம். எல்லாம் புகழும் இறைவனுக்கே.